என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. இது வெறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சபையில் சொல்லக்கூடிய வசனமோ ஜெபத்திற்கு பிறகாக சொல்லக்கூடிய வசனமோ மாத்திரம் கிடையாது. நம்ம கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போகும்பொழுது நம்ம ஆத்மா கலங்குகிறதா இருக்கு இல்லையா? அதற்கு நினைப்பூட்டும் விதமாய் கர்த்தர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நினைப்பூட்டுவதற்காக சொல்லக்கூடிய வசனம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி மட்டும்தான் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோமா? எத்தனையோ கஷ்டமான நாட்களை தாண்டி நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம்னு சொன்னால் அது கர்த்தருடைய பெரிதான கிருபை தானே. எந்த ஒரு கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்மளை கைவிட்டதே கிடையாது. இன்றைக்கி எத்தனையோ பேர் வியாதியினால் மறிக்கிறாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி தெரியுது, நாளைக்கு அவங்க நம்ம கூட இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் நம்மளை ஜீவனோடு கர்த்தர் பாதுகாக்கிறது எவ்வளோ பெரிய கிருபை. நம்ம கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு, காசு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். இருந்தாலும் எல்லா நாட்களிலும் கர்த்தர் நம்மளை பலப்படுத்தின நாட்கள் எவ்வளவாக இருக்கிறது. காசு இல்லாமல் என்னால் எதுவுமே வாங்க முடியலையேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் தங்களுடைய சாட்சியை சொல்லியிருக்காங்க, காசு இல்லாத போதும் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை வாய்க்க செய்தார்னு சொல்லி. ஏன்னா கர்த்தர் மீது இருக்கிற அந்த நம்பிக்கை. இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து தேற்றுகிற கிருபை இருக்கே, இது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? எத்தனையோ ஊழியக்காரர்கள் மூலயமா கர்த்தர் நம்மோடு இடர்பட்டு நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்களிலிருந்து நம்மளை தேற்றுகிறவராக இருக்கிறார் இல்லையா? இது எவ்வளோ பெரிய கிருபை. இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார், உங்கள் வேண்டுதலை கேட்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி கூட நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்திற்கு அழுது கர்த்தரிடத்தில் கேட்டு கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார், உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.